அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29/7/2015 ஆடி 13 புதன்கிழமை. திரியோதசி திதி இரவு 8:16 வரை, பின்பு சதுர்தசி. மூல நட்சத்திரம் பகல் 12:24 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். மரண யோகம் பகல் 12:24 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் அமைய பெற்று பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் முழுமையாக விலகி மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபம். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமமாகும். சூரியன் 3 இருப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள் என்றாலும் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருப்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மிதுனம். 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் இருக்கும். பண வரவானது நன்றாக இருந்து கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். கடகம். 3இல் ராகுவும் 6இல் சந்திரனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். குருவானவர் 2இல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிம்மம். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி. சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் 12இல் குரு சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்களை நம்பி பணம் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. துலாம். 3இல் சந்திரன் 10இல் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிகம். ராகுவானவர் லாபஸ்தானத்திலும் 10இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சந்திரனானவர் 2இல் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. தனுசு. ஜென்ம ராசியில் சந்திரனும் 9ஆம் வீட்டில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் விலகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது நன்றாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு சமுதாயத்தில் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது.